ஒற்றை மயிலை பார்ப்பதற்கே 1000 கண்கள் வேண்டும். இங்கே மதுரை திருமங்கலம் அருகே கரிசல் காளான்பட்டியில் உள்ள விவசாயி மூர்த்தியின் நிலத்தில் 100க்கும் மேற்பட்ட மயில்கள் உலா வருகின்றன. விவசாய பட்டதாரியான மூர்த்தி 100 ஏக்கரின் பெரும் பகுதியில் வேப்ப மரங்களை பராமரித்து வருகிறார். தோப்பென்றால் பாம்புகள் இல்லாமலா? பாம்புகளை பிடிப்பதற்கு தனிப்படை அமைக்கவில்லை. என்றோ வந்த சில மயில்கள் பாம்புகளை பிடித்து இங்கேயே தங்க ஆரம்பித்து விட்டன. அவற்றின் குடும்பங்கள் பெருகி இப்போது 400 மயில்கள் சுதந்திரமாக உலா வருகின்றன. மயில்களின் கூட்டத்தால் தோப்பில் பூச்சி பாம்புகள் வேட்டையாடப்பட்டன. மழைக்காலத்தில் உணவு பஞ்சமின்றி பக்கத்து வயல்களில் உணவு வேட்டையை நிகழ்த்தும் மயில் கூட்டம் கோடையில் மூர்த்தியின் தயவை மட்டுமே நம்பியுள்ளன. கம்பு, சோளம், அரிசி, திணை உட்பட பல்வேறு தானியங்களை காலை மாலை வேளைகளில் இரையாக தருவதோடு அவற்றுக்காக அகலமான தண்ணீர் தொட்டிகளையும் கட்டியுள்ளார். அதிகமாக வேம்பு தான் வளர்க்குறோம். வேம்பில் ஊடு பயிராக வரகு, திணை, குதிரைவாளி, கம்பு, கேப்பை, சோளம் மானாவாரி பயிராக போட்டு எடுத்துருவோம். இந்த வேம்பில் இருக்கிற இலை, பூ, காய் இதெல்லாம் நம்ம ஆர்கானிக் மருந்துகள், ஆர்கானிக் உரங்கள் தயார் பண்ணுறதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். இந்த 100 ஏக்கரில் வேம்பு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே மயில்கள் அதுவாக தங்கிட்டு அது இங்கே இருக்கிற தண்ணியை சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிற சின்ன புழு பூச்சிகளை சாப்பிட்டுட்டு இங்கேயே இருக்குங்க. கோடை காலத்தில் மக்காச்சோளம், நெல், கம்பு, கேப்பை, அரிசி இதெல்லாம் இங்கே போட்டு ஒரு சாப்பாடாக கொடுத்துட்றோம். பசுக்களை வளர்ப்பதன் மூலம் அவற்றின் சாணத்தை கொண்டு மண்புழு உரம் தயாரிக்கிறார். இங்கே உயர் ரக காங்கேயம், சிந்தி, ஓங்கோல் போன்ற பசுக்கள் வளர்க்கப்படுகின்றன. வேம்பிலிருந்து உயிர் பூச்சிக்கொல்லி தயாரிக்கப்படுகிறது. மண்புழு உரத்தை உயிர் உரமேற்றி வெளிமாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி விவசாயத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறார். இதில் பாரம்பரிய முறையில் பால் காளான் வளர்ப்பதும் அடங்கும். பரந்து விரிந்த நிலத்தில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து மதத்தினரும் வழிபடும் வகையில் ஆலயங்களை அமைத்துள்ளார்.